guys, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இல்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு கத்துக்கிறதுக்கு உண்டான கண்டென்ட் தான் டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் வச்சு நிறைய விதமாக எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது கற்றுக்க போகிறோம். போர்டு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். பார்க்க எளிதாக தோன்றினாலும் செய்வது கடினம். ஸோ ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரியே பார்க்க செய்ய ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதை செய்யும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அது என்ன சொல்ல வரோன்னா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் செய்யறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய சென்டென்சஸ் வந்து நம்ம தமிழில் பேசுகிறது உண்டு. அதுக்கு எக்ஸாக்டாக என்ன ஃப்ரேஸ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சரி, இந்த ரெண்டு விதமாகவும் நம்ம தமிழில் பேசுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மேடையில் நம்பிக்கையுடன் பேசுவது பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் அது கடினமானது. ஸோ யாராவது ஸ்டேஜில் நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறது நமக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் அங்கே பேசக்கூடிய பர்சனுக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதை காமிச்சிக்காமல் பேசுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நான் மீன் பண்ணேன். ஸோ இப்படி பேசுகிறதுக்கு இட்ஸ் harder than it looks. அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேஸு, ஆனால் ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவான ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இட்ஸ் harder than it looks அப்படிங்கிறது. ஓகேவா, இட் harder than it looks. சரி, இதை எப்படி இந்த சென்டென்சஸில் நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மேடையில் நம்பிக்கையுடன் பேசுவது பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் அது கடினமானது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ் தான் மாற்ற போகிறோம். மேடையில் நம்பிக்கையுடன் பேசுவது அப்படின்னா ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ட்லி. ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ட்லி ஆன் த ஸ்டேஜ். மேடையில் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறது இல்லையா. ஆன் த ஸ்டேஜ் ஈஸ். இப்போ தான் இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரேஸ். அப்படியே ஈஸ் என்னது, பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் அது கடினமானதுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை இங்கே கனெக்ட் பண்ணி எழுத போகிறோம். இஸ் harder than it looks. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா, இப்போ ரீட் பண்ணுங்கள். ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ட்லி ஆன் த ஸ்டேஜ் இஸ் harder than it looks அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் நிறைய விதமான சென்டென்சஸ் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேச கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணுறதுக்கு. சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்தலாம். இப்போது இந்த ஃப்ரேஸ் இட்ஸ் harder than it looks, இந்த ஃப்ரேஸை இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணி பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பெர்ஃபெக்டான சப்பாத்தி செய்கிறது பார்க்க ஈஸியாக இருந்தாலும் செய்கிறது கஷ்டம்னு சொல்கிறோம். பெர்ஃபெக்டான சப்பாத்தி செய்கிறது பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது எப்படி மாற்றலாம்? பெர்ஃபெக்டான சப்பாத்தி செய்கிறது, இதை ஃபர்ஸ்ட் மாற்றலாம். மேக்கிங் perfect chapati. Making perfect chapati is அப்படியே அந்த ஃப்ரேஸ் தூக்கி எழுதிடலாம். ஏன்னா பார்க்க ஈஸியாக இருந்தாலும் செய்யறது கஷ்டம். ஸோ இதுக்கு இஸ் harder than it looks. மேக்கிங் பர்ஃபெக்ட் சப்பாத்தி இஸ் harder than it looks அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸாக பேசணும் இங்கிலீஷில். அடுத்தது பாருங்கள். சைக்கிளை மேலே ஏற்றத்தில் ஓட்டுறது பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம். மேட்டிலலாம் நம்ம சைக்கிள் ஓட்டுறது பார்க்கறக்கு நமக்கு ஈஸியாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதிரி தெரியலாம். பட் நம்ம அதை ஓட்டும் போது எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு சைக்கிளை மேலே ஏற்றத்தில் ஓட்டுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மாற்ற போகிறோம். சைக்கிளை ஓட்டுறது அப்படிங்கிறது இங்கே எழுதுவோம் ரைடிங் அப்படின்னு. ரைடிங் அ
பைசைக்கிள் அப்படின்னு போட்டுக்கலாம். ரைடிங் அ பைசைக்கிள், மேலே ஏற்றத்தில் அப்படிங்கிறத இங்கிலீஷில் அப்ஹில் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ஹில் இஸ், பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் அது ரொம்பவே கஷ்டம். இஸ் ஹார்டர் than it looks. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம். சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டாபிக். உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் ஈஸியாக கற்றுக்கிட்டு பேசிட முடியும். அந்த மாதிரி ஒரு டாபிக் தான். சரி, அடுத்தது பாருங்கள். யோகா செய்கிறது பார்க்க சுலபமாக இருந்தாலும் பண்ணுறது கஷ்டம். யோகா செய்கிறது யோகா போசஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. யோகா செய்கிறது அப்படிங்கிறது நிறைய போசஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அந்த போசஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தாலும் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதை யோகா செய்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மாற்றுவோமா. டூயிங் யோகா. நம்ம போசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா யோகா செய்கிறதுனா சிம்பிளாக நம்ம உட்காந்துட்டு மட்டும் பண்ண மாட்டோம், நிறைய போசஸும் கொடுப்போம் யோகாவில். அதனால் டூயிங் யோகா போசஸ் சுலபமாக இருந்தாலும் பண்ணுறது கஷ்டம். இஸ் ஹார்டர் தேன் இட் லுக்ஸ். ஓகே, டூயிங் யோகா போசஸ் இஸ் ஹார்டர் தேன் இட் லுக்ஸ் அப்படின்றோம். அடுத்தது, குழந்தைய தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைய தூங்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியும் சரி, எல்லா இடத்துலையும் பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் பண்ணுறது கஷ்டம், பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லணுன்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி சொன்னால் கூட நீங்கள் இந்த ஃப்ரேஸ் தாராளமாக யூஸ் பண்ணி, குழந்தைய தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நீங்கள் பேசும்போதும் இந்த ஃப்ரேஸ் நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே பாருங்கள், செய்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை, அதாவது பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு செய்கிறது ஒன்றும் ஈஸி இல்லைங்கும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சென்டென்சஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த எல்லா சென்டென்சஸ்க்கும் இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணி பேசிட முடியும். ஸோ பாருங்கள், குழந்தைய தூங்க வைக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் மாற்றணும் இல்லையா. அப்போ குழந்தைய தூங்க வைக்கிறது அப்படிங்கும்போது மேக்கிங் அ பேபி, மேக்கிங் அ பேபி ஸ்லீப் இஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ் ஹார்டர் தேன் இட் லுக்ஸ். நம்ம இத்தனை தடவை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது அப்படியே உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கு தான் இவ்வளோ சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா. அடுத்தது, பர்த்டே பார்ட்டியை ஏற்பாடு செய்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை. பர்த்டே பார்ட்டியை ஏற்பாடு செய்கிறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. ஈஸி மாதிரி தெரிஞ்சாலும் அது கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பர்த்டே பார்ட்டியை ஏற்பாடு செய்கிறது அப்படிங்கிறத, ஏற்பாடு செய்கிறதுனா ஆர்கனைசிங்னு சொல்லுவோம். ஆர்கனைசிங் அ பர்த்டே பார்ட்டி. ஆர்கனைசிங் அ பர்த்டே பார்ட்டி இஸ் ஒன்றும் ஈஸி இல்லை அப்படின்னா இஸ் ஹார்டர். லிட்ரலி இதோட மீனிங்கே எழுதணும்னா இட்ஸ் நாட் ஈஸின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றும் ஈஸி இல்லைங்கிறது. பட் இந்த ஃப்ரேஸ் நம்ம தாராளமாக ஆட் பண்ணி எழுதலாம். இட்ஸ் ஹார்டர் தேன் இட் லுக்ஸ். ஆர்கனைசிங் அ பர்த்டே பார்ட்டி இஸ் ஹார்டர் தேன் இட் லுக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வீட்டை நல்லா சுத்தம் பண்ணுறது ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். வீட்டை நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு க்ளீனிங் இல்லையா. க்ளீனிங் த ஹவுஸ் நல்லா ப்ராப்பர்லி. cleaning the house properly is easy இல்லை, ரொம்ப கஷ்டம். is harder than it looks. cleaning the house properly is harder than it looks அப்படிங்கிறது. next one, ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நம்ம மேலே அடுத்தவங்களுக்கு உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கும் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குறது அப்படின்னா மேக்கிங் அ
நல்ல அபிப்பிராயம், குட் இம்ப்ரெஷன்னு சொல்லலாம். Making a good impression is harder than it looks. Okay, making a good impression is harder than it looks அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கேக்கை ரொம்ப சரியாக பேக் பண்ணுறது பார்க்க ஈஸி, பண்ணுறது கஷ்டம். ஒரு கேக்கை ஈஸியாக பேக் பண்ணி எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறக்கு ஈஸி, ஆனால் பண்ணுறது கஷ்டம். பேக்கிங் அ கேக், சரியா அப்படின்னா பேக்கிங் அ கேக் பர்ஃபெக்ட்லி இஸ் ஹார்டர், பார்க்க ஈஸி, பண்ணுறது கஷ்டம். harder than it looks. read பண்ணுங்க. baking a cake perfectly is harder than it looks அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஈஸியில், ரொம்ப கஷ்டம். அடுத்தவங்களை நம்ம சிரிக்க வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சாலும் அது ரொம்பவே கஷ்டம். நம்ம அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ட்ரை பண்ணால் தான் அது தெரியும் இல்லையா? சரி பாருங்கள், அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்னா மேக்கிங் சம்ஒன், சிரிக்க வைக்கிறது லாஃப், மேக்கிங் சம்ஒன் லாஃப் இஸ் ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஹார்டர் தேன் இட் லுக்ஸ். ரீட் பண்ணுங்க. மேக்கிங் someone laugh is harder than it looks அப்படிங்கிறது. let's see the next sentence. பேரண்ட்ஸாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ப சரியா, பேரண்ட்ஸாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ப சரியாங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். ட்ரஸ்ட் மீ. ஓகே, பேரண்ட்ஸாக இருக்கிறது அப்படின்னா சிம்பிளாக இப்படி போட்டுக்கலாம். பேரண்டிங், பேரண்டிங் is ரொம்ப கஷ்டம் அப்படின்னா parenting is harder than it looks. read பண்ணுங்க. trust me. okay, parenting is harder than it looks அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மேனுவல் கார் ஓட்ட கற்றுக்கிறது பார்க்க ஈஸி, பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மேனுவல் கார் ஓட்ட கற்றுக்கிறது அப்படின்னா லேர்னிங் to drive a manual car is, பார்க்க ஈஸி, பண்ண ரொம்ப கஷ்டம், is harder than it looks. ரீட் பண்ணுங்க. learning to drive a manual car is harder than it looks அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரெண்டு சென்டென்சஸையுமே பாருங்கள். ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறது பார்க்க ஈஸியாக இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, குழந்தைங்களுக்கு பொறுமையாக சொல்லிக்கு தர்றது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் எப்படி இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்றைக்கான லெசனை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then, take care. Bye bye.